இதனாலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். வாட்டர் பாட்டில் கீழே இருக்கு. வாட்டர் பாட்டில் Praise the Lord. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அதனாலே தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஜெபத்தோடு நாம் இந்த வசன பகுதியை வாசிப்போம். என்னுடன் திருப்புங்கள். யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதினதான சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24 25 வரைக்கும். யோவான் 12வது அதிகாரம் 24 25 வரைக்கும் 146ஆம் பக்கத்தில் இருக்கிறது. சேர்ந்து வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான். நாம் ஜெபிக்கலாம். ஆவியானவரே, இந்த வசனத்திற்காக நன்றி. ஆவியானவர் இந்த நாளிலே போதகராயிருந்து எங்களுக்கு இந்த நாளிலே இந்த வார்த்தையில மறைந்திருக்கிற சத்தியத்தை கற்றுக்கொள்ளும்படி எங்களோடு கூட பேசும். எங்கள் காதுகளை திறந்தருளும், மனக்கண்களை திறந்தருளும். தேவனுடைய ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்டு உணர்வுள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிய உதவி செய்யும். அடியேனை தேவனுடைய வாயாக பயன்படுத்தும். நீரே இந்த நாளில் எங்களோடு பேசும். தடைகள் எல்லாம் மாற்றும். இந்த நாளில் விசேஷமாய் எல்லா விதமான சோர்வுகளையும் இந்த வார்த்தையை கேட்கிற நேரத்தில் இந்த தூக்கத்தை ஏற்படுத்துகிறதான சத்துருவினுடைய எல்லா திட்டங்களையும் சரீர சோர்வுகளையும் பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தினாலும் பிள்ளைகளுடைய சரீரங்களை விட்டு நான் வெளியேற்றுகிறேன். இந்த வசனத்தை கேட்கிற நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அப்பா நீங்க முழுவதுமா செயல்பட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைக்கான பலனை கிரியைகளை கர்த்தர் ஏற்படுத்துவீராக. நீரே உயர்ந்துரும், பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, தேவன் விரும்புகிறதான ஒரு வாழ்க்கை நம்மால சுயமாய் வாழ முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டா நீங்க கண்டிப்பா எல்லாரும் என்ன பதில் சொல்லுவீங்க? என்னால வாழ முடியாது. தேவன் விரும்புகிற வாழ்க்கை நாம் வாழணும்னு சொன்னா அதற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் இருந்தால் மாத்திரமே நம்மால வாழ முடியும். அப்படிதானே? பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான கற்பனைகளை விடுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்பனைகள் எல்லாவற்றுக்கும் மறு அர்த்தம் கொடுத்தார். அங்க விபச்சாரம் செஞ்சா பாவம், ஆனா இங்க கண்ணினாலே பார்த்தாலே பாவம். அப்போ இந்த மாதிரிலாம் இந்த கற்பனைகள் எல்லாம் பார்க்கும்போது எப்படி ஒரு மனுஷனால தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும்? அது உண்மையாலுமே ஒரு சாதாரணமான காரியமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நீங்க எல்லாருமே ஒத்துக்குவீங்க, அது சாதாரணமான காரியம் இல்லை. அப்போ நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலனோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு 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 என்ன சொல்றது ஒரு உற்சாகமோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு 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 ஸ்ட்ரென்த் இருந்தா மாத்திரம்தான் தேவன் விரும்புகிற அந்த வாழ்க்கையை நம்மளால என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். இதுல எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா நான் சொல்றது? ஆமா தானே? தேவனுக்கு பிரியமா வாழணும்னா நம்மளால சுயமா என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன் ஒன்று தேவைப்படுகிறது. இப்போ இந்த பலனை பெற்றுக்கொண்டு இந்த தேவன் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் நமக்குள்ளாக நம்முடைய ஆவிக்குள்ளாக தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியத்தை நிறைவேற்றி செல்லும் பொழுது ஒரு வார்த்தையை வாக்கு பண்ணிட்டு போனாரு. என்ன பண்ணுவீங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வருவாரு. அவர் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவாரு, போதிப்பாரு, இதெல்லாம் பற்றி சொன்னார். சோ அப்போ இந்த தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மளால சுயமா என்ன பண்ண முடியாது. நமக்கு யார் கொடுக்கப்பட்டிருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். சரி, இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய எந்த பகுதியில தங்கி இருக்கிறார்? இப்ப நம்ம மனுஷனா இருக்கிற நமக்கு 3 பாகங்கள் இருக்கா? என்னென்ன இருக்கு மனுஷனுக்கு?
சொல்லுங்க. ஆவி, ஆத்துமா, சரீரம். திரும்ப சொல்லுங்க. ஆவி, ஆத்துமா, சரீரம். சரீரம்ன்றது எது? நீங்களும் நானும் பார்த்து கொள்ளக்கூடிய இந்த உருவம். அடுத்ததா ஆத்துமா அப்படின்னு சொல்லுவது, ஆத்துமான்றது நம்முடைய நினைவுகளை பொறுத்திருப்பது, நம்மளுடைய உணர்வுகளை பொறுத்திருப்பது. ஆவி அப்படின்றது என்னது அப்படின்னா, இது கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வந்தது. சரி, ஒரு குழந்தையை எடுத்துக்கொள்வோம். நான் இன்னும் கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஏன்னா இது புரிஞ்சாதான் இன்னைக்கு இந்த வாசிச்ச வசனத்தினுடைய ஆழங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஒரு குழந்தையை எடுத்துக்கொள்வோம். குழந்தைக்கு சரீரத்தை, அப்கோர்ஸ் குழந்தை உருவாவது தேவனுடைய கிருபையினால தான். ஆனா குழந்தையினுடைய கரு உருவாவதற்கு யாரும் சேர வேண்டும்? தகப்பனும் தாயும், கணவனும் மனைவியும் இணைஞ்சாதான் என்ன ஆகும்? கரு உருவாகும். ஆனா அந்த கரு உருவாகும் போது அந்த கருக்குள்ள எந்த காலத்துல உயிர் வந்ததுன்னு போய் யாராலும் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஆனா இந்த மாதத்துல கை வளரும், இந்த மாதத்துல கால் வளரும் அப்படின்னு சொல்லி கருவில என்ன பண்றாங்க? கருவில் இருக்கும் போதே ஸ்கேன் பண்ணி என்ன பண்றாங்க? தலை வளருது, கை வளருது, மூளை வளருது. ஒருவேளை ஒரு சில குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லைன்னா அதையும் என்ன பண்ணிடுறாங்க? ஸ்கேன்லயே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா என்னைக்காவது இன்னைக்கு தான், இந்த நாள்ல, இந்த டைம்ல தான் இந்த கருவுக்கு உயிர் வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த உயிர் அப்படின்றது, இந்த ஆவி அப்படின்றது எங்க இருந்து வந்தது? இப்ப உதாரணத்துக்கு ஆதாமுக்கு எங்க இருந்து வந்தது? ஆதாம் மண்ணினாலே படைக்கப்பட்டான். கரெக்டா? மண்ணினாலே படைக்கப்பட்ட உடனே பிதாவானவர் என்ன பண்ணாரா? அவனுடைய நாசியிலே, எல்லாரும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணாரு? ஊதினார். ஊதின உடனே அவன் என்னவா மாறிட்டான்? ஜீவ ஆத்துமாவாய் மாறினான். புரியுதா? சோ அப்ப சரீரம் இருந்துச்சு, ஆவி உள்ள போன உடனே என்ன வந்துச்சு? ஆத்துமா வந்துச்சு. ஓகேவா? சரி, இப்ப அந்த குழந்தை இப்ப நம்ம குழந்தை கதைக்கு வருவோம். குழந்தை என்ன ஆயிடுச்சுங்க? பிறந்து வளருது. வளரும் போது எல்லா குழந்தையுமே பாவ சரீரத்தோடு பிறந்திருந்தாலும் பாவம் கத்துக்கணும்ன்றது, பாவம் செய்யணும்ன்றது குழந்தையினுடைய குணம் கிடையாது. பாவத்தை விரும்பி செய்யாது. யாரும் நாசமா போகணும்னு ஒரு குழந்தை நினைக்குமா? நினைக்காது இல்லையா? ஒருத்தன் அழிஞ்சு போகணும்னு நினைக்காது. ஆனா பாவ குணம்னு ஒண்ணு இருக்கும். அதாவது பொய் சொல்றது, இச்சிக்கிறது, இதெல்லாம் பாவ குணம். ஆனா வேற ஒருத்தங்களை ஏமாத்தக்கூடிய ஒரு காரியம்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் எப்போ வரும் அப்படின்னா, அந்த குழந்தை வளர வளர அந்த குழந்தையினுடைய வளர்ப்பு சூழ்நிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த குழந்தை எப்படி இருக்கும்? வளரும். அப்படிதானே? இப்ப குழந்தை மோசமான ஒரு தாய் தகப்பன் இடத்துல வளர்ந்துச்சுன்னா குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? மோசமா தான் இருக்கும். நல்ல சந்தோஷமா தேவனை அறிந்த ஒரு சந்தோஷமாய் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிற கணவன் மனைவி தாய் தகப்பனை பார்த்து வளர்கிற பிள்ளை எப்படி இருக்கும்? அது அதே மாதிரி சந்தோஷமா தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளையாக இருக்கும். சோ அப்போ சரீரம் அம்மா அப்பா கொடுத்துட்டாங்க, ஆவி ஆண்டவர் இடத்துல இருந்து வந்துச்சு. இந்த ஆத்துமா எதனாலதான் உருவாகுது? வளர வளர சூழ்நிலைகளினாலும் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களினாலும் தான் ஆத்துமான்றது ஒண்ணு என்ன ஆகுதுங்க? உருவாகி கொண்டே இருக்கிற. ஆத்துமாக்கு ஒரு இமேஜ் வருது. இப்போ பில்லி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்களா? இப்ப பில்லியை 3 பாகமா பிரிக்கலாம். ஒண்ணு சரீரமா பார்க்கக்கூடிய பில்லியினுடைய உருவம். அடுத்ததா பில்லிக்காக தேவனுடைய ஆவியானவர் கொடுத்த ஒரு மூச்சு காத்து என்னுடைய இருதயத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்ததா இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறது தான் ஆத்துமா. இந்த ஆத்துமாவுக்கு இந்த ஆத்துமா பில்லிக்கு எப்படி வந்துச்சுன்னா, பில்லியுடைய அம்மாவும் அப்பாவும் அவங்க பெற்றோர் அவங்க குடும்பமும் அவனை சுற்றி இருந்த மக்களும் அவனை எப்படி நடத்தினாங்களோ, பில்லியை எப்படி வளர்த்தாங்களோ அதை பொறுத்து தான் பில்லியினுடைய ஆத்துமா இருக்குது. புரியுதா? இப்போ சரீரம் எங்க இருந்து வந்துச்சு? அம்மா அப்பா இருந்து வந்துச்சு. ஆவி எங்க இருந்து வந்துச்சு? தேவனிடத்திலிருந்து வந்தது. ஆத்துமாவுக்கு உருவம் எப்படி வருது? நம்ம எந்த சூழ்நிலையில வளர்றோமோ அந்த சூழ்நிலையில தான் நமக்கு ஆத்துமான்றது இருக்கு. இது எல்லா மனுஷனுக்கும், கிறிஸ்தவனா பிறந்ததுக்காக இல்ல, எல்லாருக்கும் இதுதான். இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் யார நாத்திகவாதிக்கு கூட அவனுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தது யார்? தேவன் தான். இது மறுக்க முடியாத உண்மை, பைபிள் நமக்கு தெளிவா சொல்லுது. ஆனா ஆவி ஆத்மா சரீரம் 3 சொல்லிட்டேன். சரீரத்தை பார்த்துக் கொள்வதற்கு நமக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். சரீரத்தை
பார்த்து கொள்வதற்கு நமக்கு நிறைய அறிவுரைகள் இருக்கிறது. சரீரத்தில் ஏதாவது கொஞ்சம் கோளாறானா உடனே போய் எங்க பார்க்குறோம்? டாக்டரை போய் பார்க்குறோம். ஆத்மாவில் ஏதாவது கோளாறானா அதுக்கும் இன்னைக்கு டாக்டர் இருக்கிறாங்க. ஆனால் அது 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 உண்மையாலுமே ஆத்மாவை சரி பண்ணக்கூடிய டாக்டரான்னு சொல்லி எனக்கு தெரியல. அறிவியல்ல ஆத்மாவை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த மருந்தும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. ஏன்னா ஆத்மான்றது நான் சொன்ன மாதிரி குடும்பத்தினாலும் சூழ்நிலையினாலும் உருவாக்கப்படுகிற ஒரு மனிதன் தான் யாரு? ஒரு ஆத்மா. அப்ப அந்த ஆத்மாவை சரி செய்யறதுக்கு அதுக்கும் உள்ள போகணும். அதுக்கு உள்ள இருக்கிறது என்னன்னு சொன்னேன், ஆவி. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டப்போ நமக்குள்ள யார் வந்துட்டா? பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து என்னுடைய ஆவியோட என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? அவரு என்ன பண்ணிட்டாரு? இணைஞ்சிட்டார். இப்போ இந்த பில்லியினுடைய ஆவி, இந்த பில்லியினுடைய ஆவியோட இப்ப யாருடைய ஆவி இணைஞ்சிருச்சு? பரிசுத்த ஆவியனுடைய ஆவி இணைஞ்சதுனால அவர் முதலாவது என்னுடைய ஆத்துமாவை என்ன பண்றாரு? மாற்றுகிறார். இதுக்கு முன்னாடி ஒருவேளை பில்லிக்கு என்ன பழைய காரியங்கள் இருந்தாலும் ஆவியானவர் மூலமா அந்த பழைய ஆத்துமாவினாலே இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் சரி செய்ய முடியும். ஆத்துமாவில் மாற்றம் வந்துச்சுன்னா சரீரத்துல என்ன ஆகும்? மாற்றம் உண்டாகும். நான் சொல்றது புரியுதா? சோ ஆவியானவர் முதல்ல ஒரு மனுஷனை இப்போ எங்க மாற்றுகிறார்? அவனுடைய ஆவியிலே மாற்றுகிறார். ஆவியில ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஆத்துமாவிலே மாற்றம் அடைகிறான். ஆத்துமாவில மாற்றம் அடைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய சரீரத்தில் எல்லாமே செயல்கள், பார்வை, பேச்சு எல்லாமே என்ன ஆயிடும்? மாறிடும். இந்த அமைப்பு புரிஞ்சுதா? இது இன்ட்ரடக்ஷன், வெறுமனே இன்ட்ரடக்ஷன் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முன்னுரையா சொல்லியிருக்கேன். ஆனால் இதை தாண்டி இன்னும் நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாருமே ஒரு மறுபடி பிறந்த ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னு நம்ம நம்புறோம். எத்தனை பேர் நம்புறீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு? இவ்வளவுதான் நம்புறீங்களா? மற்றவங்களாம் நம்பலையா? கரங்களை ஊற்றி ஆள் வச்சு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சரி, இப்போ அல்லேலூயா சொன்னவங்க எல்லாருக்குள்ளேயும் யார் இருக்கிறான்னு நான் நம்பிக்கிறேன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்காரா இல்லையா? சரி, இப்ப பரிசுத்த ஆவியானவர் சும்மானா அப்படியே கொண்டு வந்து நம்ம இருதயத்துல தேவன் வைக்கல. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய உணர்வுகள், உணர்ச்சிகள், ஆத்துமாவில் நடக்கக்கூடிய மற்ற எல்லா காரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணி சரி செய்யும்படி, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மளை விட்டு அகற்றும்படி தான் நமக்குள்ள யார் வந்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். இவர் தான் நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையுமே அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த ஆவிக்கு ஆண் பெண்ன்றது கிடையாது. நல்லா கவனிக்கணும். சரீரத்துல தான் என்ன இருக்குது? ஆண் பெண்ன்ற மாற்றம் இருக்குது. ஆத்துமாவும் ஆவியும் அதுக்கு ஜெண்டர் கிடையாது, பாலினம் கிடையாது. ஆண் பால், பெண் பால், ஆண் ஆவி, பெண் ஆவி, ஆண் ஆத்துமா, பெண் ஆத்துமா அப்படிலாம் கிடையாது. சரீரத்துக்கு மாத்திரம் தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வித்தியாசத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆண் பெண். வேற ஏதாவது பாலினத்தை உருவாக்குனார் ஆண்டவர்? ஆனா நம்ம ஆட்கள்லாம் வேற ஒண்ணுதான் புதுசாலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்பிட்டு போக கூடாது. ஆணா இருக்கிறவன் பெண்ணா மாறுறான், பெண்ணா இருக்கிறவன் ஆணா மாறுறான், ஆண்கள் பெண்கள் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க, பெண்கள் ஆண்கள் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் நடக்க போதோ தெரியல. சரி, போகட்டும். ஸோ ஆக மொத்தம் ஆண்டவர் ஆதாமியும் ஏவாளியும் தான் உருவாக்கினாரோ இல்லையே, ஆதாம் ஏவாளியும் கலந்த மாதிரி ஒரு கலவையாவோ புதுசாவோ ஒன்னெல்லாம் உருவாக்கல. ரெண்டே தான், ஆண் பெண். ஆனால் ஆத்துமாவிற்கும் ஆவிக்கும் என்ன கிடையாது? பாலினம் என்பது கிடையாது. சோ இந்த உறவுகள், இந்த நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய இந்த ஆவி, ஆத்துமா, சரீரம் மூணுமே இணைஞ்சிருந்தாதான் அவரை ஒரு ஜீவனுள்ள மனுஷன்னு சொல்லுவோம். ஆமா தானே? இந்த ஆவி உள்ள இருந்து போயிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பில்லி பில்லின்னு சொல்லியிருப்பீங்க. அந்த உயிர் உள்ள இருக்கிற ஆவி வெளியே போயிடுச்சுன்னா பில்லிக்கு பில்லின்ற பேர் இருக்காது, பிணம், பாடி, டெட் பாடி, இறந்து போன பிணம்னு தான் சொல்லுவாங்க. ஏன்? உள்ள என்ன இல்லை? உயிர் இல்லை. மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் இவருக்கு ஒரு பெயர், ஒரு ஆள் தத்துவம். அந்த ஆள் தத்துவத்திற்கு தான் அந்த ஆத்துமா என்று பெயர். இப்போ நான் எல்லாம் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதான இந்த ஆவி அநேக நேரம் ஆத்துமாவின் வழியாய் கடந்து, நல்லா கவனிக்கணும், 3 இருக்குங்க. வெளியே இருக்கிறது சரீரம்,
உள்ள இருக்கிறது ஆத்துமா, அதுக்குள்ள இருக்கிறது ஆவி. இப்போ ஆவி வெளியில வரணும், இல்ல ஆவியினுடைய தாக்கங்கள் வெளியே வரணும்னா எதை தாண்டி வரணும்? ஆத்துமாவையும் தாண்டணும், சரீரத்தையும் தாண்டி வரணும். கரெக்டா? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன வட்டம் ஆவி, அதுக்கு மேல பெரிய வட்டம் ஆத்துமா, அதுக்கு மேல பெரிய வட்டம் சரீரம். இப்ப உள்ள ஆவியானவருடைய செயல்பாடுகள் உள்ள இருந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெளிப்படணும்னா அது எதை தாண்டி வரணும்? ஆத்துமாவையும் சரீரத்தையும் தாண்டினாதான் வெளியே வர முடியும். ஆமா தானே? ஏங்க நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஏங்க இப்போ கார் இருக்குதுங்க முன்னாடி, அது ஆவின்னு வச்சுக்குவோம், அந்த கேட்டை வந்து ஆத்துமான்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ரொம்ப அழகான காரு, ஒரு கோடி கணக்கு, ஒரு கோடி போட்டு ஒரு கார் வாங்கி வச்சிருக்கிறேன், 1 கோடி ரூபாய் போட்டு ஒரு கார் வாங்கி வச்சிருக்கிறேன். என்னதான் அழகான காரா இருந்தாலும் நான் என்ன பண்ணணும்? அதை எடுத்து அந்த கேட்டை ஃபர்ஸ்ட் நான் திறக்கணும் இல்லையா? நான் இங்கேயே உட்காந்துட்டு கார் 1 கோடி ரூபாய் போட்டு வாங்கியிருக்கேன்னு சும்மாவே நான் உட்காந்துக்கிட்டு இருந்தா என்னத்துக்கு பிரயோஜனம் இல்லையா? நான் வெறும் போட்டோ எடுத்து போட்டுக்கலாம், சோசியல் மீடியாவில் செல்ஃபி எடுத்து போட்டுக்கலாம், 1 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்கேன். ஆனா அது உள்ள இருந்து என்ன ஆகணும்? அந்த கேட்டை திறக்கணும். கேட்டை திறந்து அது வெளியில ரோட்டில் பயன்பாட்டு இருக்கு, அது போகணும். இது ஆவி, கேட்டு தான் ஆத்துமான்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆகணும்? வெளியில அது போகணும். வெளியில போனாதான் அது என்ன நோக்கத்திற்காக அந்த கார் உருவாக்கப்பட்டுச்சோ அந்த காரினுடைய நோக்கம் நிறைவேறும். புரியுதா? இப்ப அதே மாதிரிதான் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் யார் கொடுக்கப்பட்டிருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்னா சும்மா உள்ள பூட்டி வச்சுக்கிறதுக்காக கிடையாது. ஆத்துமா என்கிறதான கதவை திறந்து ஆவியானவருடைய செயல்பாடுகள் நம்முடைய சரீரத்தின் வழியாக என்ன பண்ணும்? வெளியில வெளிப்பட ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும், நம்மை பார்க்கிற எல்லோரும் நமக்குள் ஆவியானவருடைய கிரியை இருப்பதை என்ன பண்ணணும்? அங்கீகரிக்க வேண்டும். அதை அவர்கள் பார்க்க வேண்டும். பார்த்தவன் கண்டுபிடிக்கணும், இவன் வந்து தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னா உள்ள இருக்கிற ஆவி நடுவில் இருக்கிற ஆத்துமாவை உடைச்சி தாண்டி அந்த கேட்டை தாண்டி தான் என்ன ஆகணும்? வெளியில வரணும். ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா நம்ம எல்லாருடைய ஆவி ஸ்ட்ராங்கா இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் வீக்கே கிடையாது. சரீரமும் என்ன இருக்குது? ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இன்னைக்கு அநேகருடைய ஆத்துமா என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? பயங்கர வீக்கா போயிடுச்சு. ஏன்னா இந்த ஆத்துமாவை நம்ம எந்த சூழ்நிலையில அந்த ஆத்துமாவுக்கு உருவம் கொடுக்கணுமோ அந்த சூழ்நிலையில அந்த ஆத்துமாவுக்கு உருவம் கொடுக்க நம்ம தவறிவிட்டோம். இப்ப இந்த ஆத்துமாவுக்கு உருவம் கொடுப்பது எது அப்படின்னா அதுதான் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற ஜெப நேரம். தேவனுடைய வார்த்தை நமக்கு எப்படியா இருக்குங்களா? உணவாக மாறுகிறது. என்னுடைய உள்ளான மனுஷனுக்கு உணவா மாறுது. அப்போ ஆவி, பரிசுத்த ஆவியானவரை பெற்ற மனுஷன், நான் உள்ளுக்குள்ள ஆவியானவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. சரீரமா பில்லிய பாத்தீங்கன்னா நோய் நொடி இல்லாம நல்ல ஆரோக்கியமா இருக்கிறார். ஆனா பில்லியினுடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கையில உள்ள இருக்கிறதான ஆவியானவர் என்ன பண்ணல? வெளிப்படலைன்னா சரீரத்துல பிரச்சனை இல்லை, ஆவியில பிரச்சனை இல்லை, நடுவில் இருக்கிறதான ஆத்துமா என்ன ஆகல? ஒழுங்கா வேலை செய்யல. இந்த 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 காரு காம்பவுண்ட் கேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்பவுண்ட் கேட்டை திறக்கல. காம்பவுண்ட் கேட்டை திறந்தாதான் வெளியில பயன்பாட்டிற்காக அது வெளியே போக முடியும். கார் இருக்குன்னு மற்றவங்களுக்கு தெரியும் இல்லை, அட்லீஸ்ட் மற்றவங்களுக்கு தெரியலனாலும் என் பிரயோஜனத்துக்கு நான் காரை ஓட்டிட்டு போக முடியும். இப்போ இந்த ஆத்துமா அப்படின்றது ரொம்ப விலையேற பெற்ற ஒரு காரியம் அப்படின்னு சொன்னேன். சோ ஆத்துமா எப்படி உருவாக்கப்படுகிறது? ஒரு மனிதன் வளருகிற சூழ்நிலையிலே, அவன் வளர்க்கப்படுகிற சூழ்நிலையிலே, அவன் பெற்றோர்கள், நண்பர்கள், சமுதாயம் என்று சொல்லி பல இம்பாக்ட் வந்து ஆத்துமாவுக்கு கிடைக்குது. இப்படி எல்லாம் பல விதத்துல நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே வீட்டிலே வளர்ந்தோம் சொல்லுங்களேன். ஏங்க நம்ம எல்லாருக்கும் ஒரே அம்மா அப்பா வந்தாங்களா? ஏங்க நான் சொல்றது புரியுதா இல்லையா? கொஞ்சம் புரிஞ்சா தயவு செஞ்சு மண்டைனாச்சும் ஆட்டுங்க. ஆமான்னு சொல்லனாலும் தூக்கத்துலனாச்சும் ஒரு மண்டையை ஆட்டுங்க. சரி கவனிங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரே சூழ்நிலையில வளர்ந்தோமா? இல்ல. இப்ப பில்லி வளர்க்கப்பட்ட சூழ்நிலையில நீங்க வளர்க்கப்படல. உங்க அம்மா அப்பா வேற மாதிரி இருந்தாங்க, எங்க அம்மா அப்பா வேற மாதிரி இருந்தாங்க. ஆனா நம்ம எல்லாரும் இப்போ எந்த சூழ்நிலையில தான் இருக்கிறோம்? ஒரே சூழ்நிலையில இருக்கிறோம். என்ன சூழ்நிலையில இருக்கிறோம்? இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு, தேவ வார்த்தையினாலே காக்கப்பட்டு, பரிசுத்த ஆவியினுடைய ஆவியின் அச்சாரத்தை பெற்றுக்கொண்டு
தேவனுக்காக முத்தரிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆமா தானே? இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லையே. நம்ம எல்லாம் பலவித சூழ்நிலையில வளர்ந்தோம். நம்மளை பெற்றெடுத்தவங்க பலவிதமான சூழ்நிலை. ஒரு சிலர் கஷ்டத்துல இருந்தோம், ஒரு சிலர் நல்ல வசதியா இருந்தோம், ஒரு சிலர் படிச்சோம், ஒரு சிலர் படிக்கல, ஒரு சிலர் வேலை ரொம்ப வியாதிப்பட்டவங்களா இருந்தோம், ஒரு சிலர் ஆரோக்கியமா இருந்தோம். இதெல்லாம் போகட்டும். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருடைய ஆத்மாவும் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே மாதிரி செட்டப் குள்ள வந்துருச்சு. இப்ப சிமிர்னா சபை எடுத்துக்குவோம். சிமிர்னா குடும்பத்துக்குள்ள நீங்க எல்லாம் விசுவாசிகளா இருக்கிறீங்க. இப்ப சிமிர்னா குடும்பத்துக்குள்ள வந்துட்டு உங்க எல்லாருக்கும் ஆத்மாவுக்கு ஒரே மாதிரி தான் உணவு கொடுக்கப்படுது. உங்களுக்கு தனியா இவங்களுக்கு ஒரு பிரசங்கம் அவங்களுக்கு ஒரு பிரசங்கம் எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே பிரசங்கம் தான், எல்லாருக்கும் ஒரே உபவாச ஜபம் தான், எல்லாருக்கும் ஒரே ஆசீர்வாதம் தான். தனித்தனியா உங்களை கூப்பிட்டு ஆசீர்வாதம் போட்டு அனுப்புறோம் சர்ச்சில் இருந்து இல்லையா? எல்லாத்துக்கும் ஒண்ணு தானே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நான் சொல்றேன் இல்லைங்களா? எத்தனை பேருக்கு சொல்றேன்? எல்லாருக்கும் சேர்த்து எத்தனை? ஒன்னே தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரும் ஒரே பின்னணியில தான் நம்ம என்ன பண்றோம், இப்போ வந்துட்டோம். ஆனா இந்த பின்னணியில ஒரே பின்னணியில வந்துட்டேன்னு சொல்லி சொன்னாலும் நம்முடைய ஆத்துமாவிலே தேவன் விரும்புகிறதான மாற்றம் இன்னும் என்ன ஆகல, வரல, வெளிப்படல. அதுக்குதான் இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம முதலாவதாக நம்ம படிச்சோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வசனம். திரும்ப வாசிக்கலாம் அந்த வசனத்தை. இப்ப புரியுதா? இவ்வளவு நேரம் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் சொல்றதுக்கு எனக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. புரிஞ்சதுங்களா? இல்ல இவ்வளவு சொல்லி உங்களுக்கு புரியலன்னா நான் எதுவுமே பண்ண முடியாது. வரைஞ்சுதான் காமிக்கணும். குழந்தைங்களுக்கு மாதிரி வரைஞ்சி படம் கிடம் காமிச்சு அப்படி காமிச்சாதான் புரியும்னு நினைக்கிறேன். யோவான் 12:24-25 திரும்ப வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய காலமாய் காத்து கொள்வான். இங்க ஜீவன் அப்படின்னு 25வது வசனத்துல சொல்லப்படுது இல்லைங்களா? அந்த ஜீவன்றது நம்முடைய ஆத்துமாவை குறிக்கிறது. எதை குறிக்குது? ஆத்துமாவை குறிக்குது. அதை பத்தி என்ன சொல்றாரு? தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. பொதுவா நம்மளுடைய சொசைட்டி, நம்முடைய சமுதாயம் கற்றுத்தர்ற ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னா, லவ் யுவர் செல்ஃப். உன்னை நீயே நேசிக்கணும். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீயே பண்ணணும், செய்யணும். உன் மன விருப்பத்தின்படி நீயே வாழணும். இப்படிதான் வாழ்ந்தினா உன்னுடைய ஆத்துமா ரொம்ப திருப்தி அடைந்த ஒரு ஆத்துமாவாக இருக்கும்னு யாரும் இது வரைக்கும் கன்க்ளூஷனுக்கு வந்ததில்லை. செய்யணும்னு தான் சொல்றாங்க. ஆனா செஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்லாம் யாருக்கும் தெரியாது. செய்யணும். எண்ணம் போல் வாழ்க்கை. எல்லாரும் ஆட்டோ பின்னாடியும் லாரி பின்னாடியும் படிச்சிருப்போம். சரி, இப்போ இந்த ஆத்துமா பாருங்க, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இயேசு தன்னுடைய வாயால சொன்ன வார்த்தை. நல்லா கவனிக்கணும். அடுத்தது என்ன சொல்றாரு? இந்த உலகத்திலே தன் ஆத்துமாவை வெறுக்கிறவனோ, அந்த வசனத்தை படிங்க. ஜீவனுக்கு பதில் ஆத்துமான் போட்டுக்கலாமா? ஏன்னா ஆத்துமான்றதான் ப்ராப்பர் டிரான்ஸ்லேஷன். வாசிக்கலாம். இந்த உலகத்தில் தன் ஆத்துமாவை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான். இப்போ இந்த ஆத்துமாவை ஏன் நம்ம வெறுக்கணும்? ஏங்க ஏசப்பா நமக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கும்போது நான் ஏங்க என் வாழ்க்கையை வெறுக்கணும் அப்படின்ற அடுத்த கேள்வி நீங்க கேட்கலாம். ஆனா இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆத்துமா நித்தமும் பொல்லாங்கனுக்குள்ளாக பொல்லாங்கினாலே நிறைந்திருக்கிறது. ஏன்னா நம்ம யாருமே பிறப்புலயே பெரிய பக்தி பரவசத்தோடலாம் நம்மளை யாருமே வளர்க்க. நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் நான் பிறப்புல இருந்தே பெரிய பக்தி பரவசம் நிறைஞ்ச ஆளு கிடையாது. என்னுடைய ஆத்துமா கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் என் ஆத்துமா பாவம் நிறைஞ்ச ஆத்துமா தான். அப்ப அந்த பாவம் நிறைஞ்ச ஆத்துமாவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நான் என் ஆத்துமாவை சிநேகித்து அதை நான் வெறுக்காமல் இருக்கும் பொழுது என்னுடைய ஆத்துமாவுக்கு வேற ஒரு இமேஜ் வர ஆரம்பிக்கும், வேற ஒரு அடையாளம் வர ஆரம்பிக்கும். இந்த அடையாளம் உள்ளுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஆத்துமாவில் இருக்கிற அந்த தோற்றத்திற்கும் கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். இப்ப நல்லா கவனிக்கணும். ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? என்னுடைய ஆவிக்குள்ள இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு? என்னுடைய ஆத்துமாவை மாற்ற விரும்புகிறார், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண விரும்புகிறார், உருமாற்ற விரும்புகிறார். ஆனா நான் அப்படின்னு சொல்ற இந்த சுயம் இருக்கு இல்லையா, இந்த சுயம் என்ன பண்ணுது அப்படின்னா, பில்லின்ற சுயம் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆத்துமாவை தன் இஷ்டத்திற்கு நடத்த வேண்டும் என்று விரும்புகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நினைச்சதை நான் சாதிக்கணும், ஏன் விருப்பம்,
எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதை செய்யணும். என் கண்களுக்கு இது அழகா இருக்கு, நான் இதை அனுபவிக்கணும். என் வாய்க்கு இது இனிமையா இருக்குன்னு தோணுது, நான் இதை சாப்பிடணும். நான் அங்க போனா நல்லா இருக்குன்னு தோணுது, நான் என் கால்கள் அங்கே போகணும். இப்படி என்னுடைய ஆத்துமா இருக்கு இல்லையா, இது பயங்கரமான பல விதங்களிலே அது என்ன ஆகிக்கிட்டே இருக்குன்னா அப்படியே அப்படியே என்ன சொல்றது, அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்குது. அது ஒரு நிலையான ஒரு நிலைப்பாட்டில் இல்லை. ஏன்னா அது ரொம்ப கெட்டு போனது. அதுல பாவம்ன்றது அங்கதான், அதுல தான் தங்கி இருக்குது, ஆவியில இல்லை. ஆவியில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், ஆனா ஆத்துமாவில் என்ன இருக்குது, பாவம் தங்கி இருக்குது. பாவம் தங்கி இருக்கிறனால நல்லா கவனிக்கணும், பாவம் தங்கி இருக்கிறனால இந்த ஆத்துமா அப்பப்போ என்ன ஆகிட்டே இருக்குது, மாறிக்கிட்டே இருக்கு. அது இன்னொரு சிறந்த எக்ஸாம்பிள் தரனே. ஞாயிற்றுக்கிழமை காலையில நீங்க செகண்ட் சர்வீஸ் வரீங்க, ஒரு 10 மணிக்கு 9 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு, சரி 8 மணின்னு வச்சுக்கோம், ரொம்ப லேட்டாலாம் வேணாம், 8 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு 10 மணிக்கு வரும்போது இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது உங்களுடைய ஆத்துமா ஒரு ஷேப்புக்கு வரும். ஏன்னா அந்த ஷேப்பை பார்த்தாதான் இங்க இருக்கிற மக்கள் உங்களை என்னவா ஏத்துக்குவாங்க, விசுவாசியா ஏத்துக்குவாங்க. இங்க நல்ல ஒரு வேஷத்தை போடும் அந்த ஆத்துமா. அதுக்கப்புறம் இங்க இருந்து வெளியே போய் அப்படியே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தாக்கு பிடிக்கும், இங்க கேட்ட வசனத்தை கேட்ட மாதிரி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதாவது ஒரு சாயங்காலம் அப்படியே லைட்டா அப்படியே டிவியை பார்க்கும் போதோ இல்லை அப்படியே ஒரு ஃபோனை நோண்டும் போதோ யார்ட்டையாவது பேசும் போதோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி நாளைக்கு காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இருந்த ஆத்துமாவுக்கும் திங்கக்கிழமை காலையில் இருக்கிற ஆத்துமாவுக்கும் சம்பந்தமே இருக்காது. யார் பா நீ அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்ணாடி முன்னாடி பார்த்தா இவர் யாருப்பா, அவர் புதுசாக ஒரு ஆள் நிற்கிறாருன்ற மாதிரி தோணும். ஏன், அந்த வேஷம் மாறிடுச்சு. இப்போ திங்கக்கிழமையிலிருந்து அடுத்து புதன்கிழமை வியாழன் வெள்ளி சனிக்கிழமை வரைக்கும் அது ஒரு தனித்தனி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேஷம். வேலைக்கு போகும்போது ஒரு ஆத்மா அந்த மாதிரி மாறிக்கும், ஒய்ஃபு கிட்ட பேசும்போது வேற மாதிரி இருக்கும், பிள்ளை கிட்ட பேசும்போது வேற மாதிரி இருக்கும். பாருங்களேன் ஆத்மா எவ்வளோ கொடூரமானது இல்லை. ஏன்னா ஆத்மாவில் தான் என்ன தங்கி இருக்குதுங்க, பாவம் தங்கி இருக்குது. அதனால எப்படி வேணா தன்னுடைய உருவத்தை அது மாற்றிக்கொள்ளும். பல இடங்களில் நமக்கே தெரியும், நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொல்லுவாங்களே, டே முன்னாடி என்னது முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது, அந்த மாதிரி தான். முன்னாடி போய் வாங்கங்க இவங்க இப்போதாங்க உங்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்தான், ஆனால் அதுக்கு முன்னாடி அவனை பற்றி இவனேன்னு திட்டிருப்போம். அவன் வந்ததுக்கு இப்போதாங்க உங்களை பற்றி நினச்சிட்டே இருந்தான், பாருங்க 100 ஆயுசு உங்களுக்கு வந்துருச்சிங்க, நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னும். ஸோ இந்த மாதிரி தான் நம்முடைய ஆத்மா என்ன பண்ணுதுன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகிக்குது, வேஷம் மாறிக்குது. ஆனா ஆவியானவர் உள்ள இருந்து கொண்டு என்ன பண்றாருன்னா, ஆவியானவர் வந்து இந்த கார் மாதிரி வச்சுக்கோமே, உள்ள இருந்து நீங்க என்ன பண்ணும், வெளியில கொண்டு போகணும். வெளியில கொண்டு போனோம்னா ஆத்துமாவிலே ஒரு ஒரு உடைப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும். ஆத்துமாவை வந்து வேற ஒருத்தருடைய கண்ட்ரோல்ல கொடுக்கணும். ஆவியானவருடைய இப்போ உதாரணத்துக்கு வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தர் வெளியே போகணும்னா கேட்டருடைய சாவி யாருக்கிட்ட இருக்கணும், வெளியில இருக்கிறவர்கிட்ட இருக்கணுமா, வீட்டுக்குள்ள இருக்கிறவர்கிட்ட இருக்கணுமா? வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களால இருந்தாதான் கதவை திறந்துட்டு வெளியே போக முடியும். ஆமா தானே? அதே போலதான் ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. வெளியில ஆவியானுடைய செயல்கள் வெளியில வெளிப்படணும். பரிசுத்தவானா நான் வெளியில தெரியணும்னு கூட இல்லை, ஆண்டவருக்காகனாச்சும் நான் பரிசுத்தமா வாழணும்னா அந்த ஆத்துமான்ற அந்த த்ரெஷ்ஹோல்ட், அந்த லிமிட்டேஷன், அந்த கேட்டை திறக்கிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லாம ஆவியானவருக்கு நம்ம அனுமதி கொடுக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார், அழகா எல்லா சூழ்நிலையிலும் அவர் தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். யோசிச்சு பாருங்க, நீங்க உங்களை வெளிப்படுத்துறதுக்கும் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுறதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கும் இல்லையா? எங்க அவர் வானத்தையும் பூமியும் படைச்சவருங்க, ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தவர், அவர் ஆதி காலத்திலிருந்து இருந்த அனாதியான தேவன். அவரு கண்ட்ரோல்ல விடணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல நீங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப நான் கேட்டா எல்லாருமே இல்லைங்க ஆவியானவர் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். ஆனா பழையபடி நம்ம என்ன செய்யறோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னுடைய ஆத்துமாவை நீ வெறுக்கணும். you need to hate your soul. வெறுத்துரு. ஏன்னா என்னுடைய ஆத்துமா ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, வேஷம் போட்டுக்கிட்டு இருக்குது. என்னுடைய ஆத்துமாவிலே கர்த்தாவே என்னுடைய ஆத்துமாவை கர்த்தர் மாற்றுங்கன்னு சொல்றதுக்கு பதிலா, கர்த்தாவே என்னுடைய ஆத்துமாவனுடைய அந்த சாவி, அந்த பூட்டை, அந்த கண்ட்ரோலை நான் யார்கிட்ட கொடுத்துறேன், ஆவியானவரே உங்களிடத்துல நான் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு ஏசப்பா பாருங்க, அடுத்த அந்த வசனத்தினுடைய கடைசி பாகத்துல என்ன சொல்றாரு வாசிங்க. இந்த உலகத்தில் தன் ஆத்துமாவை வெறுக்கிறவனோ அதை
நித்திய ஜீவ காலமாக காத்து கொள்ளுகிறான். இப்போ நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஐயோ ஆத்மாவை கொடுத்துட்டா அப்போ எனக்குன்னு ஒரு வாழ்க்கையே இருக்காதே இல்லையா? அப்ப நிறைய பேருக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னா, அப்ப நான் எப்ப வாழ்றது? எனக்குன்னு இருக்கிற வாழ்க்கை எப்ப நான் வாழ்றது? அப்ப சுயமா எனக்குன்னு ஒரு ஆசை இதெல்லாம் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பொதுவாக இந்த கேள்வி வந்து வாலிப பிள்ளைங்க கேட்பாங்க. எப்போ அப்படின்னா, தேவசத்துக்கு ஒப்பு கொடுத்து கல்யாணத்துக்காக ஜோம் பண்ண அப்போ நான் யாரையும் ஆசைப்படக்கூடாதா, நான் யாரையும் விருப்பப்படக்கூடாதா அப்படின்ற முதல் கேள்வி அவங்களுக்கு வரும். ஆனா அதுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் சொல்லணும்னா, விதைக்கிறவனை குறித்து நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு விவசாயி இருக்கிறார், நல்லா கவனிக்கணும். விவசாயினுடைய கரங்களிலே விதை இருக்கிறது. விதை ரொம்ப ப்ரெஷியஸான விதைன்னு வச்சுக்கோ. அந்த விதை வந்து எங்கேயுமே கிடைக்காது, எத்தனையோ வருஷத்துக்கு ஒருக்க தான் வரக்கூடிய ஒரு விளைச்சலை தரக்கூடிய விதைன்னு வச்சுக்கோமே. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ இந்த விதையை இவர் தன்னுடைய கரங்களிலே வச்சுக்கிட்டு, ஐயோ ரொம்ப ப்ரெஷியஸான விதைப்பா, இந்த விதை எங்கேயுமே கிடைக்காது, எத்தனையோ 100 வருஷத்துக்கு ஒருக்க தான் இந்த விதையிலிருந்து விளைச்சல் வரும் அப்படின்னு சொல்லி கையிலேயே வச்சிட்டு இருக்கிறனால விவசாயிக்கு ஏதாவது பலன் இருக்கா? இருக்கா? சொல்லுங்களேன். எங்க விவசாயம் பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? விவசாயத்துல விவசாயி என்ன பண்ணுவாரு? விதை, எனக்கு ஒரு விதை விதைச்சா ஐயோ விதையெல்லாம் காணாம போயிடும், விதையெல்லாம் தீந்து போயிடும் அப்படின்னு நினைச்சாருன்னா விதைக்க முடியுமா? அவர் விதை அவருக்கு ரொம்ப ப்ரெஷியஸ் தான், விலையேற பெற்றது தான். ஆனா என்ன பண்றாருன்னா, ஒரு விளைச்சல் உண்டாகும்படி அதை தன்னிடத்திலிருந்து எடுத்து என்ன பண்றாரு? கீழே போடுறாரு. ஏன்னா விதை முக்கியம் இல்ல, விதையிலிருந்து வரப்போகிறதான விளைச்சல். இப்போ விவசாயிக்கு என்ன கனவு இருக்கும் விதைக்கும் போது? 3 மாசம் கழிச்சு நான் என்ன பண்ண போறேன்? பயங்கரமான அறுவடையை நான் செய்ய போறேன். அவர் விதையை மாத்திரமே கனவு கண்டுட்டு இருந்திருந்தாருன்னா விளைச்சல் அவரால் பார்க்க முடியுமா? முடியாது. இதே போலதான் இப்போ நம்மளுடைய ஆத்துமாவை ரொம்ப விலையேற பெற்றதா நான் எனக்கு நானே வச்சுக்கிட்டு இருக்கும் போது அதுல எந்த விதமான பலனும் கிடைக்காது. இப்ப நான் அதை எனக்கு வேணாம், சீன்னு கூட வேணாங்க, அந்த தேவனுடைய கரத்துல என்ன பண்ணிடுவோம்? ஆத்துமாவை கொடுத்துருவோம். அப்போ அந்த ஆவியானவர் நிமித்தமாக கட்டுப்படுத்தப்படுகிற அந்த ஆத்துமாவினுடைய விளைச்சல் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குமா? பயங்கரமா இருக்கும். அப்போ உங்களுடைய போக்கஸ் எங்க இருக்கணும்னா, இப்போ உங்களுடைய ஆத்துமாவில் நீங்க அனுபவித்து கொண்டிருக்கிற இன்பங்கள்னு சொல்றோம் இல்லையா, உலகத்தின் இன்பங்கள், இதுதான் இன்னைக்கு மைண்ட்ல இருக்குது. ஆனா நம்மளுடைய போக்கஸ் என்னவா இருக்கணும் தெரியுமா? என்னுடைய ஆத்துமாவை நான் ஆவியானுடைய கண்ட்ரோலுக்கு நான் விட்டு கொடுத்துட்டேன்னா அது நிமித்தமா வர்ற விளைவு இருக்கு இல்லையா, அது மேல போக்கஸ் இருந்தா மாத்திரம்தான் இந்த ஆத்துமாவை ஒரு விதைய மாதிரி நான் என்ன பண்ண முடியும்? விதைக்க முடியும். நான் சொல்றது புரியுதா? ஏங்க ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 9வது அதிகாரம் 23 இருந்து 24 வரைக்கும். லூக்கா 9 23 இருந்து 24. பக்கம் வாசிக்கலாமா? பின்பு லூக்கா 9 23 to 24 சேர்ந்து வாசிக்கலாமா? பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன், கொஞ்சம் சத்தமா வாசிங்க, என்ன போட்டிருக்கு? தன்னைத்தான், திரும்ப சொல்லுங்க, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். பேசப்பாவன் என்ன சொல்றாரு? முதல்ல உன்னை நீயே வெறுக்கணும். உன்னை நீயே வெறுக்கணும்னா அப்படியே மேல காயப்படுத்திக்கிட்டு கீறிக்கிட்டு இருக்கிறதா? எனக்கு இந்த உடம்பு பிடிக்கல அப்படின்னு காயப்படுத்தி கீறிக்கிறதா? இல்ல. தன்னைத்தானே வெறுக்கிறதுனா என்ன அர்த்தம்? உள்ள இருக்கிற அந்த ஆத்துமாவில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் இருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ கொடூரமான எண்ணங்களும் அசுத்தமான எண்ணங்களும் இல்லையா, எவ்வளோ தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்களும் அந்த ஆத்துமாவில் தோன்றுது பார்த்தீங்களா. இதை என்ன பண்ணணுமா? அதை வெறுத்து அதை என்ன பண்ணிடணும்? அதை வந்து ஒரு விதைக்கிற மாதிரி என்ன பண்ணிடுங்க, உள்ள இருக்கிற ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன பண்ணிடுங்க,
விட்டு கொடுத்துருங்க. அவர் என்ன பண்ணுவாரு, அவர் அதை எடுத்து அது அழகான ஒரு ஆத்துமாவை உருவாக்கி அந்த ஆத்துமாவின் வழியாக சரீரத்தில் ஒரு மாற்றம் தெரிந்து சரீரத்தின் செயல்பாடுகள் வழியாக கடைசியா நம்ம யாரை தெரியுங்களா வெளிப்படுத்துவோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம மாறி விடுவோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மாதிரி நம்ம மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய ஆத்துமாவை வெறுக்கணும். You need to hate your soul. ஏன்னா உங்களுடைய ஆத்துமா எப்படிப்பட்டதா இருக்குது? பாவம் நிறைஞ்சதும் அசுத்தம் நிறைஞ்சதும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறதும் தேவனை பிரியப்படுத்தாததும் மனசுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து ஆசை இச்சைகளை நிறைவேற்றுகிறதுமான இடம் தான் எது? ஆத்துமா. ஆனா அதுக்கு உள்ள அந்த ஆத்துமாவை தாண்டி உள்ள ஒருத்தர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு? அந்த ஆத்துமாவை முழுமையா அவரு கட்டுப்படுத்தி தன்னுடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வரணும்னு அவரு நினைக்கிறார். அப்ப என்ன பண்ணணும்? அவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக நம்முடைய ஆத்துமாவை என்ன பண்ணணுங்க? நம்ம விட்டு கொடுக்கணும். இந்த 24 வசனம் பாருங்க. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், ஜீவன் சொன்னாங்க ஆத்துமா தான், தன் ஆத்துமாவை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஆத்துமாவை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். இந்த யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. ஏசப்பா இந்த வசனத்தை சொல்லும் போது, இந்த வசனத்தெல்லாம் மக்கள் கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? என்ன யோசிச்சானுங்கன்னே நமக்கு தெரியல. இப்ப இத்தனை வருஷம் கழிச்சே நமக்கே இது புரிய மாட்டேங்குது. 2000 வருஷம் கழிச்சு எத்தனையோ பரிசுத்தவான்கள் இதுல பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இன்னுமே நம்ம இந்த வசனத்தை படிச்சா எப்படிங்க ஜீவனை இழக்கிறது? அப்ப என்ன பண்றது? ஆண்டவருக்காக உயிரை கொடுத்துறதா? கென்யா நாட்டில் போன வாரத்தில் பார்த்தீங்களா? கென்யா நாட்டில் 47 பேர் கடவுளை பார்க்கறதுக்கு பட்டினியா இருந்தா கடவுளை பார்த்தலாம்னு சொல்லி 47 பேர் செத்து போயிட்டாங்க. கடவுளை பார்க்கணும்னு பட்டினியா இருந்து செத்து போயிட்டாங்க பாருங்க. அப்ப இதை ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட சகோதரர் அனுப்பி பாருங்க, உங்க ஆட்கள்லாம் உங்க ஆட்கள், அவர் வேற ஒருத்தர், அவரு கிறிஸ்துவை நம்பாதவர், அவரு லிங்க் அமைச்சிருந்தார் பாருங்க, உங்க ஆட்கள்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் ஆர்கியூமெண்ட் பண்ணணும்னா பாருங்க, உங்க ஆட்கள் அனுப்புறாங்கன்னு நம்மளும் பல லிங்க்லாம் இருக்கு, நம்மளும் அனுப்பலாம். ஆனா இது நம்ம ஆர்கியூமெண்ட் பண்றதுக்காக இங்க நம்ம இல்லை. ஆனா கவனிக்கணும், இப்போ மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்றதுங்க, உலகத்துல பலவிதமான ஆசைகள் இருக்கு இல்லையா? எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு பயங்கரமா ஆசை இருக்கும். எல்லா மனுஷனுக்கும் ஆசை இருக்கு. பணம் இல்லாதவனுக்கு பணத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை, அழகு இல்லாதவனுக்கு அழகா மாறணும்னு ஆசை, நோய் இருக்கிறவனுக்கு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசை, எல்லாவனுக்கும் ஆசை தான். ஆனா எவனுக்குமே தன்னுடைய ஆத்துமாவை இழக்கணும்ன்ற ஆசை மாத்திரம் வரவே வராது. எது வராதோ அதை தான் ஏசப்பா சொல்றாரு, இத முதல்ல செய். ஏன்னா எல்லாவற்றிலும் மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குங்களா? மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. உங்களுடைய ஹார்ட், என்னுடைய ஹார்ட், நம்முடைய இருதயம், அந்த ஆத்துமான்னு சொல்லப்படுறது கேடுள்ளதும், திருக்குன்னா என்னதுங்க? ட்விஸ்டட்னு சொல்றோம் இல்லைங்களா? திருக்குல இருந்தெல்லாம் கிறுக்குன்னு வந்திருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. கிறுக்கு அப்படின்றது எதனால வந்து தெரியல. கிறுக்குன்னா என்ன? கிறுக்குன்னா யாரை சொல்லுவோம்? அப்பப்போ ஒண்ணு பேசுவோம், நேத்து ஒண்ணு பேசுவான், இன்னைக்கு ஒண்ணு பேசுவான், நாளைக்கு ஒண்ணு பேசுவான். அவனை பார்த்து என்னன்னு சொல்லுவோம்? கிறுக்க மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்லுவோம். சோ திருக்குன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். சோ இருதயம் எப்படி இருக்குங்களா? கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கிறது. இப்போ இந்த ஆத்துமாவை ரட்சிக்கக்கூடிய விதங்கள், இந்த ஆத்துமாவை தேவனுக்கு பிரியமுள்ளதாக நாம் விட்டு கொடுத்து அதை காப்பாற்றக்கூடிய விதங்கள் தான் அந்த 25வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா? லூக்கா 9:25 பாருங்க. என் நிமித்தமாக தன் ஆத்துமாவை இழந்து போகிறவன். ஒரே வேர்டு தான். உன் ஆத்துமாவை நீ ரட்சிக்கணும்னா உன் ஆத்துமாவை நீ இழந்துரு. எங்க இழந்துரு? அந்த விவசாயி தன்னுடைய விதைய தனக்குன்னு வச்சுக்காம தூக்கி அப்படி போட்டான் பாத்தீங்களா? அவருக்காக. எங்க போட்டான்? நிலத்துல போட்டான். என்னத்துக்காக? விளைச்சலுக்காக போட்டான் இல்லையா? அந்த மாதிரி உன் ஆத்துமாவை என்ன பண்ணிடு? ஆவியானுடைய கையில வீசிரு. ஆவியானவருடைய விருப்பத்திற்கு விட்டு கொடுத்துரு. உன்னுடைய ஆத்துமா முழுவதும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும்? பரிசுத்த ஆவியானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது
யூ ஆர் கெய்னிங். உன்னுடைய ஆத்துமாவை நீ தூக்கி போட்டுட்ட, ஆனா அதனால நீ உன்னுடைய ஆத்துமாவை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறாய். யூ ஆர் கெய்னிங் யுவர் சோல். உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஆத்துமாவை நீயே இழந்ததா தான் அர்த்தம். ஆனா உன்னுடைய நாட்கள் முடிவில், பூமியினுடைய நாட்கள் முடிவில், people will see that you have gained your soul. இயேசுவுக்காக என் ஆத்துமாவை நான் கொடுத்து பூமியின் நாட்கள் முடிவடையும் பொழுது, என் வாழ்க்கை நாட்கள் முடிவடையும் போது என்னுடைய ஆத்துமாவை பல மடங்கு விளைச்சல் உள்ளதாக நான் என்ன பண்ண போறேன்? பெற்றுக்கொள்ள போகிறேன். நம்ம எல்லாரும் என்னைக்கோ ஒரு நாள், பல நாள் என்ன சொல்றது, பல நாள் கழிச்சு ஒரு விளைச்சல் வரப்போகுது, அதை பத்தி நமக்கு என்னங்க கவலை? இப்ப இருக்கிற வரைக்கும் ஆண்டு அனுபவிச்சு நல்லா வாழ்ந்து சுகபோகமாக இருந்து போவோம் அப்படின்னு என்ன இருக்கிறவங்க ஒரு நாளும் இயேசுப்பாவை ஒரு நாளும் என்ன பண்ண முடியாது? பின்பற்ற முடியாது. அப்படிப்பட்டவர்கள் இயேசுவை பின்பற்றுவதற்கு தகுதி இழந்தவர்கள். இம்மைக்காக மாத்திரமே வாழ்கிறவனுக்கு ஐயோன்னு போட்டிருக்குது. இம்மைக்காக, அதாவது உலகத்துக்காக வாழ்றவனுக்கு ஐயோவான். ஐயோன்னு என்ன அர்த்தம்? அழிவு, ஆபத்து. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? விலையேற பெற்ற ஆத்துமாவை கொடுத்திருக்கிறார். அப்கோர்ஸ் நம்ம வளர்ந்த பின்னணி எல்லாம் வேற மாதிரி இருக்கலாம். ஆனா ஆவியானவராலே நாம் இணைக்கப்பட்டதுக்கு அப்புறம் we have the access. We need to give the access to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த ஆத்துமாவை கட்டுப்படுத்துவதற்கான அனுமதியை நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்கணும்னா என்ன அர்த்தம்? அதை எடுத்து துச்சமாக எண்ணி, எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸா நினைச்சேன்னா நான் அதை கொடுக்க மாட்டேன், எனக்கு வேணும்னு நினைப்பேன். ஆனா நான் அது எப்படி நினைக்கணும்? எனக்கு வேணாம் அது. ஏன்னா அது இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னதான் வருது? பிரச்சனை தான் வருது. இருக்கிற வரைக்கும் வேஷம் போட்டுக்கிட்டே இருக்குது, இருக்கிற வரைக்கும் பாவம் எண்ணம் வந்துகிட்டே இருக்குது. அதனால ஆவியானவரே நீங்க என்ன பண்ணுங்க? கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்க இந்தாங்க, கம் ஆன், யூ டேக் இட், நீங்க எடுத்துக்கோங்க. அப்போ என்ன நடக்குதுங்க? பரிசுத்த ஆவியானவர் ஆத்துமாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு, சரீரத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு. சரீரத்தில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய எப்படி இருப்போம் தெரியுங்களா? சாயலாக, கிறிஸ்துவின் சாயலாக நம்ம எப்படி ஆகிறோம்? மாற்றப்படுவோம். அப்போ இல்ல எல்லாத்துக்கும் பிரச்சனையா நடுவில் நின்றுட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? உங்களுடைய ஆத்துமா. இப்ப ஏசப்பா மாதிரி உங்களால மாற முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உங்க ஆத்துமா. பிசாசு ஒரு பக்கம் இருக்கிறான், அவன் வெளியே இருக்கிறான். வெளியில இருக்கிற எதிரியை விட்டுருவோம், முதல்ல நமக்குள்ளே ஒரு எதிரி இருக்கிறான். அந்த எதிரி நம்ம டீல் பண்ணாம வெளியில இருக்கிற எதிரியை டீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம வாழ்க்கையில 3 எதிரிகள். ஒண்ணு என்னதுங்க? நம்முடைய சுயம், அதாவது இந்த ஆத்துமான்னு சொன்னது. 2வதா பிசாசு. 3வது என்னதுங்க? உலகம், உலகத்தினுடைய காரியங்கள். இது எல்லாமே நமக்கு எப்படி இருக்குங்க? எதிரி. 3 எதிரிகள், 3 விரோதிகள். என்னன்னு சொல்லுங்க திரும்ப. சுயம், அது ஆத்துமா. 2வதா பிசாசு. 3வதா உலகம். உலகம்னு சொன்னா உலகத்துல இருக்கிற மனிதர்கள் அல்ல, அவங்களாம் நமக்கு நண்பர்கள் தான், நம்ம எல்லாரும் நேசிக்கணும் தான். ஆனா உலகத்துல இருக்கக்கூடிய பாவங்கள், அது நமக்கு எப்படி இருக்குது? பிரதானமான ஒரு எதிரியாக இருக்கிறது. சோ இப்ப இந்த நாளிலே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆத்துமாவை துச்சமாக எண்ணி அதை நாம் ஆவியானவருடைய கரங்களிலே நாம் கொடுத்து விட்டால் ஆவியானவர் நம்மை உருவாக்கி கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பானவர்களாக நம்மை மாற்றுகிறார். அடுத்ததாக, இப்போ இந்த ஆத்துமாவை இப்படிப்பட்ட நிலைக்கு, அதாவது எனக்கு வேணாம், எனக்கு பிரஷஸ் தான், எனக்கு விலையேற பெற்றது தான், ஆனா எனக்கு விலையேற பெற்றதா இருந்தாலும் இப்ப யார் கையில கொடுக்கிறேன்? ஆவியனுடைய கையில கொடுக்கிறேன். அப்படின்னா அதற்கு முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுபவிச்ச ஒரு அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கணும். அது என்ன தெரியுங்களா? அவர் தன்னுடைய சரீரத்தை, அந்த செல்ஃப் அப்படின்றத சிலுவையிலே அடிக்கப்படும்படி என்ன பண்ணார்? ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபம் பண்ணார்? என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம். ஏன்னா என் சித்தம்னு சொல்லும் போது ஜீசஸ்க்குன்னு ஒரு சித்தம் இருந்துச்சு. அந்த ஜீசஸோடைய சித்தம் என்னவா இருந்ததுன்னா, அது எப்படியாவது இந்த அடி வேதனையிலிருந்து தப்பிச்சிடலாமா. ஏன்னா ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கிற சரீரம், அதாவது ஹியூமன்
அந்த ஹியூமன் என்ன சொல்றது, ஒரு அமைப்புல ஒரு தோற்றத்தில் இருக்கிறார் இல்லையா, ரத்தமும் சதையுமா இருக்கிறார். அப்ப அவருக்கு கண்டிப்பா அந்த வேதனைன்றது இருக்கும். அவர் சாமின்றனால எல்லாம் பொறுத்துக்கிட்டு அப்படியே அடிக்கும் போது சிரிச்சிட்டு இருந்திருந்தானே எப்படி இருந்திருக்கும்? சிரிச்சிட்டு இருந்திருப்போம். யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் ஒருத்தன் கேட்டான், எங்க ஜீசஸ் தான் காடு தானே, கடவுள் தானே, அப்ப அடிச்சா அவருக்கு என்ன இருக்காது, வலிச்சிருக்காது. அவர் ஜாலியா என்ன பண்ணிருப்பாரு, அடிக்கடா நல்லா அடிங்க, ரத்தம் பாரு, இந்த பக்கம் குத்து, இங்க குத்து, வேளாவுல குத்துறியா, இங்க சைடுல குத்து, இன்னும் இப்படியா காமிச்சிட்டு இருந்தாரு? இல்ல, அவரு 100% தெய்வமாகவும் 100% மனிதனாகவும் இருந்ததுனாலே நமக்கு லிட்டரலா அடிச்சா என்ன வலி வேதனை இருக்குமோ அதே போல அவருக்கும் வேதனைகள் இருந்துச்சு. ஆனா இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தோஸ் பெயின்ஸ், அது எல்லா வழிகளுக்கு மத்தியிலும் அவர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய ஆத்துமாவை, தன்னுடைய சுயம் என்கிறதான அந்த ஆத்துமாவை சிலுவையோடு சேர்த்து அறைவதற்கு அவர் என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்தார். ஜீசஸ் அதை செஞ்சனால உங்களாலையும் என்னாலையும் செய்ய முடியுமா முடியாதா? செய்யணும். ஆக்சுவலி முடியுமா முடியாதுன்ற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. உங்கள்கிட்ட நான் கேள்வி எல்லாம் கேட்கல. ஏசப்பா எக்ஸ்பெக்ட் பண்றாரு, ஆவியானவர் நம்மளை எதுக்கு நேரம் நடத்துறாருன்னா, சுயத்தை நீங்க என்ன பண்ணிடுங்க, சிலுவையில நீங்க அரைஞ்சிருங்க. அந்த ஆத்துமாவை, அந்த சுயத்தை சிலுவையில் அறையும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுயம் மரிச்சிரும். ஆண்டவராகிய சரீரம், அந்த மரித்து போன இயேசுவின் சரீரம் மரிச்சதுக்கு அப்புறம், ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் எந்த சரீரத்தோட அவர் உயிர் தெழுந்தாருங்களா? செத்து போன பழைய சரீரமா? இல்ல, மகிமையின் சரீரத்தினாலே அவர் உயிர் தெழுந்தார். அப்ப அந்த மகிமையின் சரீரம் வரும் பொழுது அந்த சுயம்ன்றது என்ன ஆயிடுச்சாங்க, செத்து போச்சு. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பிதாவானவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவராக அவரை உயர்த்தினார். ஏன்? ஜீசஸ் இந்த பூமியில நீங்களும் நானும் எப்படி சுயத்தை மடங்கடிச்சு சாகடிச்சு சிலுவையில ஒப்பு கொடுத்து அதை சீன்னு சொல்லி தூக்கி போடணுமோ அந்த மாதிரி வாழ்ந்து காட்டி நமக்கு செஞ்சு ஒரு உதாரணமா இருந்து மகிமையின் சரீரத்தில் உயிர்த்தெழுந்ததுனால பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசுகிற அதிகாரத்தை யார் பெற்றிருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றிருக்கிறார். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுயத்தை வெறுக்காம இருந்திருந்தார்னா, தன்னுடைய சுய சித்தத்தை ஒடுக்காம இருந்திருந்தார்னா, அவரு எல்லா நாமத்துக்கும் மேலான பெரிய நாமத்தெல்லாம் பெற்றிருக்க முடியாது. நமக்காக கர்த்தருடைய சமூகத்தில் பரிந்து பேசியிருக்க முடியாது. கண்டிப்பா அவருடைய ரத்தம் நம்மளுடைய பாவங்களை கழுவுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம யாருமே இயேசு கிறிஸ்தவர்களாய் மாறுவதற்கான வாய்ப்பே இல்லை. நம்ம எல்லாம் நம்ம சந்ததியில எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்போம், ஆடையும் மாட்டையும் கும்பிட்டுக்கிட்டு, மரத்தை கும்பிட்டுக்கிட்டு, சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு, இப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். விக்கிரகங்களுக்கு படையல் பாண்டிக்கிட்டு, தவம் பண்ணிக்கிட்டு, தவசம் பண்ணிக்கிட்டு, இதை தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம்? ஞாயிற்றுக்கிழமை ஜீவனுள்ள தேவனை என்ன பண்றோம்? ஆவியோடும் உண்மையோடும் நம்ம என்ன பண்றோம்? ஆராதிக்கிறோம். காரணம் என்ன? அன்னைக்கு அவர் செய்ததான தன்னுடைய சுயத்தை உடைத்து சிலுவையிலே தன்னை அடிக்கப்படும்படி அவர் ஒப்பு கொடுத்ததுனால. So a crucified life is a victorious life. சிலுவையிலே அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆத்துமாவை ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஆவி சொன்னேன், ஆவி ஆத்மா சரீரம் சொன்னா. அப்புறம் ஆத்துமான்றது எப்படி இருக்குன்னு சொன்னங்க, மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா ஆவியானுடைய கட்டுப்பாட்டு எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆத்துமா கண்ட்ரோல் பண்ணப்படும் சொன்னேன். சரி, இதுக்கான சாவி என்ன? இப்ப இந்த கதை சொன்ன ஞாபகம் இருக்கா? காரு கேட்டு ஞாபகம் இருக்கா? இப்போ கார் உள்ள இருக்கு. காருன்றது என்னன்னு சொன்னேன்? ஆவின்னு சொன்னேன். கேட்டுன்றது ஆத்துமா. இப்ப வெளியே போகணும், வெளியில மேனிஃபெஸ்ட் ஆகணும்னா அதுக்கு என்ன தேவை? கேட்டுக்கு சாவி தேவை. இந்த சாவி தான் என்ன தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை. அதுதான் crucified life. சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சோம் என்ன தெரியுங்களா சொல்லணும்? ஏசப்பா, நீங்க சிலுவையில் அடிக்கப்பட்டது போல என்னுடைய சுயத்தை நான் இன்னைக்கு என்ன பண்றேன்? சிலுவையிலே அறைகிறேன். இனி நான் அல்ல, என்னில் கிறிஸ்து ஜீவிக்கிறீர். கிறிஸ்து ஜீவிக்கிறார்னா உள்ளுக்குள்ள ஆவியானவர் என்ன பண்றாரு? கண்ட்ரோல் பண்றாரு. அவர் என்ன பண்றாரு? கேட்டை திறக்கிறாரு. அவர் தன்னுடைய பயன்பாட்டிற்காக அவர் என்னை
உபயோகித்துக் கொண்டிருக்கிறார். நான் தேவனால பயன்படுத்தப்படுகிற ஒரு பெரிய ஒரு பாத்திரமாக நான் மாறுகிறேன். ஹல்லேலூயா. தேவனால பயன்படுத்தப்படுகிற பாத்திரமா எத்தனை பேருக்கு ஆசை இருக்குன்னா நம்ம எல்லாரும் கை தூக்குவோம். இன்ஃபேக்ட் இப்ப கண்ணை மூடிட்டு இருக்கவங்க நீங்க கூட இந்த டைம் மட்டும் காது கேட்கும், டக்குன்னு கை தூக்குவீங்க. ஆனா உண்மையா எத்தனை பேர் சொல்ல போறீங்கன்னு தெரியல. சோ இதுக்கு என்ன பண்ணணும்? சுயத்தை சிலுவையில அறையணும். அந்த கதவுகள் திறக்கப்படணும். சுயன்ற அந்த ஆத்துமான்ற கேட்டு திறக்கப்படணும்னா அதுக்கு சாவி என்ன? சிலுவை. அந்த சிலுவையில இயேசு கிறிஸ்து தன்னை அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்த மாதிரி நம்மளுடைய சுயத்தை ஒவ்வொரு நாளும் காலையிலும் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுங்க? ஆண்டவரே, என்னுடைய சுயத்தை நான் என்ன பண்றேன்? இயேசு உடனே கூட சிலுவையில் நான் அறைந்து விடுகிறேன். That is the key to open the door of your heart. உங்களுடைய இருதயத்தின் கதவுகள், உங்கள் ஆத்துமாவின் கதவை திறப்பதற்கு சிலுவை என்கிறதான சாவி பயன்படுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்து கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 14வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 14:19. எங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்யற ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம். அவர் என்ன பண்றாரு? 19 வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஜனங்களை சேர்ந்து வாசிக்கலாங்க. புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ற? அப்பங்களை, திரும்ப சொல்லுங்க, அப்பங்களை. அப்படின்னா என்ன? பிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? உடைக்கிறது. உடைக்கிறதுனா ஒரு ஹார்டா இருந்தா உடைச்சிருப்பாங்க, சாஃப்டான சப்பாத்தி மாதிரி இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? இப்படி 2ஆ பிச்சுட்டாங்க. பிட்டு. போதும், அந்த பிட்டுன்ற வேர்டு தான் நமக்கு முக்கியம். இப்போ கர்த்தருடைய கரத்துல இந்த அப்பமும் இந்த மீன்களும், சிறு அப்பம் சிறு மீன்கள்னு இருக்கு. இது கர்த்தருடைய சமூகத்துல வந்து பல வேற ஒரு இடத்துல பார்க்கிறோம், அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து கொடுத்தாருன்னு இருக்கு. ஆனா இந்த இடத்துல ரொம்ப தெளிவாவே இருக்குது, அவர் அதை பிக்கிறாரு. இந்த 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 உடைத்தல், இத இல்ல பிட்குதல் அப்படின்றதனுடைய ஆக்சுவல் வேர்டு வந்து பாத்தீங்கன்னா புரோக்கன்னஸ் சொல்லுவோம், உடைக்கப்படுதல். அந்த அப்பம் நல்லதுதான், அந்த அப்பம் ரொம்ப அழகான ஒரு அப்பம், நல்லா ஃபுல்லா சாப்பிடலாம். ஆனா அவருடைய கரங்களிலே மாற்றப்படுகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமா மாறணும்னா அது என்ன பண்ணப்படணும்? பிட்கப்பட வேண்டும். நான் சொல்றது புரியுதா? பக்கத்தில் இருக்கிறவங்க தூங்குறவங்க தட்டி எழுப்பி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க தேவனுடைய கரத்துல பயன்படுத்தப்படுறவங்களா, ஆசீர்வாதமானவங்களா மாறணும்னா தேவன் உங்களை பிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமா, அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கிள்ளிடுங்க. அப்பா அடுத்த டைம் கொஞ்சம் தூங்க மாட்டாங்க. ஆமா, இனிமேல் நீங்க பக்கத்தில் தூங்கினாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களை வச்சுதான் உங்களை நான் கிள்ள வைப்பேன். அவங்களும் தூங்கினாங்கன்னா வேற வழி இல்லை, நானே போய் கிள்ள வேண்டியதான். சரி, கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. எல்லாம் பேசாம சர்வீஸ் டைம் மாத்திடலான் இருக்கேன். இந்த டைம்ல வந்தாதான் எல்லாம், ஒருவேளை இந்த டைம்ல அப்படியே அந்த தூக்கத்தின் ஆவி அப்படியே இறங்குதான் என்னன்னு தெரியல. கவனிக்கணும். ஒருவேளை டைம் ஏதாவது மாத்திடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, ஜோப் பண்ணுவோம். நான் ரொம்ப நேற்று கூட நான் ரொம்ப வேதனையோடு சொன்னேன், ஏசப்பா தூங்கக்கூடாது, ஒருத்தர் 2 பேர் தூங்கலாம், 10-15 பேர் தூங்கினா இது என்ன நியாயம்? சரிங்களா? ஸோ அதனால நான் ஆக்சுவலி நம்ம சர்ச்சில் தான் இந்த பிரச்சனை, எல்லா சர்ச்சிலும் இந்த பிரச்சனை தான் இருக்குது. அப்போது பாவம் எல்லா பாஸ்டருங்களுக்கும் பிரசங்கம் வந்து சமாதானமாக பண்ணுறதை விட்டு டென்ஷனோட பிரசங்கம் பண்ணால் எப்படி இருக்கும்? ஆவியானவர் பேச வராங்க, எல்லாம் தூங்குறாங்களேன்னு கடுப்புலையே பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாருன்னா எப்படி பிரசங்கம் வரும்? இல்லைங்களா? ஸோ அதனால விழிப்புடன் கவனிக்கணும். இப்போ பாருங்க, பிட்கப்படுதல், கர்த்தருடைய கரங்களிலே அந்த ஆசீர்வாதமான அந்த பொருள் பலருக்கு போகணும், பலருக்கு ஆசீர்வாதமாகணும்னா it needs to be broken. அது உடைக்கப்பட வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. உடைக்கப்படுறதுன்னா அப்படியே ஒண்ணும் இல்லாம நொடிஞ்சு போறது கிடையாது. வாழ்க்கையில ஒண்ணும் இல்லாம அப்படியே பிச்சைக்காரனா இருக்கிறது, அது பேரு அதையும் நம்ம பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிறான், தரித்திரம் பிடிச்ச மாதிரி இருக்க, அந்த உடைக்கப்படுதல்னா என்னன்னா டு பிரேக் யுவர் செல்ஃப், உங்களுடைய சுயத்தை உடைக்கிறது.
அந்த சுயத்தை உடைக்கும் போது என்ன ஆயிடும் தெரியுமா? ஏசப்பா சொன்ன மாதிரி அந்த ஜெபத்தை நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். பிதாவே, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. அப்போ அப்பத்தை பிட்குதல் இல்ல அப்பத்தை உடைக்கிறது, சுயத்தை உடைக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? எதிலையுமே ஏன் சித்தம் இல்ல, உங்க சித்தம் தான் நடக்கணும். நிறைய பேர் உங்க சித்தம் நடக்கணும் உங்க சித்தம் நடக்கணும்னு அவங்க இஷ்டமாவே நடந்துன்னு இருப்பாங்க. ஆனா ஜெபம் மட்டும் என்ன? உங்க சித்தம் நடக்கணும். ஏன்னா அங்க சொல்லிக்கலாம் இல்லையா? பாஸ்டர் கிட்ட வந்து ஏன் இந்த பிரச்சனை பாஸ்டர் கேட்டாருன்னா என்ன சொல்லலாம்? என்ன தேவ சித்தம் ஒப்பு கொடுத்து தாங்க ஜெபம் பண்ண, ஆனா ஏன் இப்படி வந்ததுன்னு தெரியலங்க. தேவ சித்தம்னு சொன்னா அடுத்து அவர் அதை செய்யணுமா செய்யக்கூடாதான்றதை அவர் என்ன பண்ணுவாரு? சொல்லுவாரு. நம்ம இஷ்டத்துக்கு நடந்துகிட்டே தேவ சித்தம் ஜெபம் பண்ணா அவர் என்ன, அவர் வேற ரூட் வச்சிருப்பார். நம்ம இந்த ரூட்ல நடந்து போய் நான் தேவ சித்தத்தின்படி செய்யறேன்றனால இது தேவ சித்தமா மாறுமா? நிறைய பேருக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்கும். என்னன்னா நம்ம போற சித்தத்தை தேவ சித்தமா என்ன பண்ணிக்குவோம்? மாத்திக்கும். ஆண்டவரே, உங்க சித்தத்தை புரிஞ்சுக்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்குது, அதனால என்னுடைய சித்தத்தை என்ன பண்ணிக்கோங்க, உங்க சித்தமா நீங்க ரைட்டா கொஞ்சம், உங்களாலதான் எல்லாம் செய்ய முடியுமே, நீதான் சல்வ வல்லவராச்சே, அதனால என் சித்தத்தை என்ன பண்ணிடுங்க, உங்க சித்தமா மாத்திக்கோங்க அப்படின்னு பல பேர் ஜெபம் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் நானும் தேவனை அறியாத நாட்களிலே, எனக்கு தேவனை இன்னும் ஆழமாய் அறியாத நாட்களில் நான் இந்த மாதிரி ஜெபம் பண்ண நாட்கள் உண்டு. அதனால தான் நான் இப்போ அந்த அனுபவத்தில் சொல்றேன். நீங்களாம் இப்படி ஜெபம் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். என்ன ஜெபம்? என் சித்தம் வந்து இதுதான், ஆனால் இப்போ உங்கள் சித்தத்தை புரிஞ்சிக்கிறது கஷ்டமாக இருக்குது, இல்லை கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, என் சித்தத்தை உங்கள் சித்தமாக மாற்றிக்கோங்க, ஏன்னா நீர் சர்வ வல்லவர் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையில் நம்ம முடிச்சிருவோம். ஆனால் பாருங்க, இந்த உடைக்கப்படுதல், வாட் காட் பிரேக்ஸ் ஹி பிளெஸஸ். கர்த்தர் எதை உடைக்கிறாரோ அதை அவர் ஆசீர்வதிப்பார். அப்ப கர்த்தருடைய கையில நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா அவர் கையில முதல்ல உடைக்கப்படுவதற்கு நம்ம அவர் கையில விட்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? விட்டு கொடுக்கணும்னு அர்த்தம் சுயத்தை அவர் கண்ட்ரோல்ல கொடுத்துடணும். பரிசுத்த ஆவியாருடைய கண்ட்ரோல்ல நம்ம சுயத்தை கொடுக்கணும்னா அதற்கு சாவி என்னன்னு சொன்னேன், சிலுவையிலே நம்முடைய சரீரத்தை அடிக்கப்படுவதற்கு அனுதினமும் ஒப்பு கொடுப்பது. எங்க 3 காரியம் சொன்னேன், 3 வசனம் தான் சொல்லியிருக்கேன். முதல் காரியம் என்ன சொன்னேன்? யோவான்ட ஒரு வசனத்தை வாசிச்சு அங்க ஆத்துமாவை பத்தி பார்த்தோம், ஆவி ஆத்துமா சரீரத்தை பத்தி சொன்னேன். ஆத்துமா எப்படிப்பட்டதுன்னு சொன்னேன், ஆவியில யார் தங்கி இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார்னு சொன்னேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்ன சொன்னேன்? காரு, கேட்டு, ஞாபகம் இருக்கா? மறந்துடாதீங்க. அடுத்ததா என்ன சொன்னேன்? ரெண்டாவதா ஆத்துமாவுக்கு திறக்கப்பட வேண்டிய சாவியை பத்தி சொன்னேன். அது என்னது? சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் அறையதற்கு ஒப்பு கொடுத்தது போல அனுதினமும் நாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். அப்ப சுயத்திற்கு நம்ம மறிக்கணும். சுயத்தை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் சிலுவையிலே அறைவதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஆவியானவர் நமக்குள்ளார்ந்து ஜீவிப்பதற்கு நம்ம அனுமதி வழங்கணும். அடுத்து 3வதா அப்ப சொன்னேன், பிற்கப்படுதலுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா கர்த்தர் எதை பிக்கிறாரோ அதை என்ன பண்ணுவார்? அவர் ஆசீர்வதிப்பார். எதை உடைக்கிறாரோ அதை அவர் ஆசீர்வதிப்பார். அதுதான் பெருகும், அதுதான் அவருடைய கரத்தில் இருக்கிறதான ஆசீர்வாதமா மாறும். ஏங்க ஆண்டவர் இப்படி நம்மளை போட்டு பிச்சு உடைச்சி நூடுல்ஸ் ஆக்கி கந்தரகோளம் ஆக்கி தான் ஆசீர்வதிக்கணுமா? வேற வழி இல்லை. ஏன்னா நம்மளுடைய சுயம் இருக்கு இல்லைங்களா, அது அவ்வளோ மோசமானது. நம்மளுடைய சுயம் செல்ஃப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆத்துமா, அது அந்த அளவுக்கு கொடூரமும் மோசமானது. அத இந்த ப்ராசஸ் வழியா போனாதான் அந்த ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்கும்? விமோச்சனம் கிடைக்கும். இல்லை அப்படின்னா இந்த ஆத்துமாவுக்கு நித்திய காலமாக நரகம் தான் இருக்கும், பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ நம்முடைய ஆத்துமா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணணும். என்னுடைய ஆத்துமாவை போல இஷ்டத்தை போல நான் வாழ்றேன் அப்படின்னா இயேசுவை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, சபையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம எங்கனாலும் போய்க்கலாம். ஆனா இயேசுவை பின்பற்றுகிறவன் தன்னுடைய ஆத்துமாவை சுயத்தை உடைத்து சிலுவையிலே அதை அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்து பிற்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்து தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் அவர் கரங்களிலே விதைத்து விடுகிறவன்.
விவசாயி ஞாபகம் வச்சுக்கோங்க, விதை என்ன பண்றான், தனக்குன்னு வச்சுக்காம விளைச்சலை ஞாபகப்படுத்தி கொண்டு விதையை அவன் என்ன பண்றான், விதைக்கிறான். அதனாலே பல பல நாட்கள் கழித்து அவன் என்ன பண்றான், பல நாட்களோ சில நாட்களோ எத்தனையோ நாட்கள் அவன் அந்த விதையை பொறுத்து என்ன ஆகுது, விளைச்சலை அவன் காண்கிறான். அப்போ நீங்களும் நானும் நம்ம எல்லாருமே இந்த நாட்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஐ நீட் டு பிரேக் மை சோல் in order for God to bless my soul. என்னுடைய ஆத்துமாவை உடைக்கப்படுறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா என்னுடைய ஆத்துமாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தர் நம்மளை உடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அனுமதி கொடுக்கணும். உடைக்கப்படாதவங்களை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, ஆசீர்வதிக்க மாட்டார். சிலுவையில அறையிறதற்கு ஒப்பு கொடுக்காதவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? நம்ம எல்லாம் சுயத்துல இது எதையுமே செய்யாம வெளியில போய் பிசாசை என்ன பண்ணக்கூடாது, பிசாசை குறை சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஒரு கதை சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே. பிசாசோடைய கதை சொல்லியிருக்கேன்னா தெரியாதவங்களுக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு பாஸ்டர் ஒருத்தர் ஒரு நாள் ஒரு சர்ச்சுக்கு பிரசங்கத்துக்கு போனாராம். ஒரு கதை, இது நடந்த சம்பவம் இல்லை, கதை. ஒரு பாஸ்டர் ஒருத்தர் பிரசங்கம் பண்றதுக்கு சர்ச்சுக்கு போனாராம். அந்த சர்ச்சு வந்து ஒரு தெருவனுடைய கடைசியில் இருந்ததாம். அந்த சர்ச்சினுடைய முக்கில் பாஸ்டர் நடந்து போகும்போது அந்த முக்கில் ஒரு ஆளு தலை மேல ஒரு துண்டை போட்டுட்டு உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தானா. ஏன்னா அது இப்படி தேம்பி தேம்பி அழுகுறானே, சரி சர்ச்சுக்கு தான் போறோம், நல்ல வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பட்டோம், ஆண்டவர் அவன்கிட்ட பேசுவாருன்னு சொல்லி, தம்பி தம்பி எந்திரிப்பா அப்படின்னோடனே அந்த ஆள் இப்படி தலையை தூக்கி பார்த்தாராம். அவர் சொன்னாராம், இந்த மாதிரி ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ண போறேன், கடவுள் உன்கிட்ட பேசுவாரு, அதனால என்ன பண்ணு, வா போலாம் சர்ச்சுக்கு அப்படின்னோடனே, அட போங்க ஐயா அப்படின்னாரா. ஏன்பா இவ்வளவு விரக்தியா அப்படின்னு, அந்த சர்ச்சுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற பிசாசே நான் தான். என்னப்பா இப்படி சொல்ற? ஆமாங்க, சர்ச்சில் அவங்க இஷ்டத்தின்படி செஞ்சுக்கிறாங்க, கடைசியா எல்லாம் பிசாஸ் தான் செய்யறான்றாங்க, கடைசியா எனக்கு எந்த வேலையுமே இல்லை. பிசாசா எனக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டுச்சோ, லூசிஃபர் எனக்கு என்ன வேலையை கொடுத்தாரோ அந்த வேலை செய்யறதுக்கு எனக்கு எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா எல்லா வேலையும் அவங்களே செஞ்சுக்கிட்டு கடைசியை யாரை சொல்லிடுறாங்க, பிசாசுன்னு சொல்லிடுறாங்க. கடைசி எனக்கு வேலை இல்லாமல் வேலையெல்லாம் இழந்து போய் ஜாப்லெஸ்ஸா நடு தெருவில் தலைமையில துண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு சொன்னானா. இது ஒரு கதை. ஸோ இப்படி தான் இன்னைக்கு அநேக இடங்களில் நடக்குது. பல இடங்களில் இப்போ நம்ம நிறைய ஆவிகள் அது இதெல்லாம் நம்ம நிறைய ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால கம்ப்ளீட்டாக நம்ம சுயத்தெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணதான் மனசில் யாரும் என்ன பண்ணிக்காதீங்க, நினச்சிக்காதீங்க. பிசாசு அது ஒரு பக்கம் பெரிய எனிமி இருக்க தான் செய்கிறான். அதை விட கிரேட்டர் எனிமி உள்ள இருக்கிறான், சுயம். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் உடைக்கப்படுறதுக்கும் பிக்கப்படுறதுக்கும் சிலுவையில் அடிக்கிறதுக்கும் நம்ம ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னா கர்த்தரால ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாது. So first deal with the enemy inside and then deal with the enemy that's outside. முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற எதிரியை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, சண்டை போட்டு மேற்கொள்ள பாருங்க. அதுக்கப்புறம் வெளியில இருக்கிற இனி சத்துருவை என்ன பண்ணலாம், மேற்கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஸோ அப்போ இப்போ இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டீங்க, நீங்க உங்களுடைய சுயத்தை நீங்க கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. சுயன்றது என்ன சொன்ன, ஆத்துமாவை குறிக்கிறது. ஆவியில யார் தங்கி இருக்கிறார், ஆவியானவர் தங்கி இருக்கிறார். சரீரம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது. ஆனா நடுவில் இருக்கிற இந்த ஆத்துமா இருக்கு இல்லையா, இதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த ஆத்துமாவை யாருடைய கட்டுப்பாட்டிற்குள்ள நீங்க கொடுக்க போறீங்க? இந்த ஆத்துமா திறக்கப்படுவதற்கு சாவி என்னன்னு சொல்லி சொன்னேன். அடுத்ததாக நான் சொன்ன ஒரு காரியம், பிற்கப்படுவதற்கு விதைக்கப்படுவதற்கு கர்த்தருடைய கரங்களிலே நம்மை நாம் கொடுக்க வேண்டும். அவர் நம்மை பிற்பதற்கும் நம்மை உடைப்பதற்கும் நம்ம அனுமதி கொடுக்கணும். ஏன்னா அவர் நம்மளை பிச்சு உடைச்சாதான் இந்த சுயத்திற்கு ப்ராப்பரான ஒரு ஃபார்ம் கிடைக்கும், ஒரு உருவம் கிடைக்கும். அந்த உருவம் யாருடைய உருவமா இருக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை வெளிப்படுத்துவதாக இருக்கும். நாம் யாவரும் எழுந்து நிற்போமா? தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், அப்பா என்னை உடையும், என்னுடைய சுயத்தை இப்பொழுது நான் சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். தன் ஜீவனை தனக்கு வேண்டும் என்று நினைக்கிறவன் அதை இழந்து போகிறான். ஆனால் தன் ஜீவனை
இழந்து போகிறவனோ, தன்னுடைய ஜீவனை வேண்டாம் என்று சொல்லி உதறிவிடுகிறவனோ, அதை நித்திய காலத்திற்காக அந்த ஜீவனை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறான். இதுதான் இந்த 2 வசனத்திலையுமே நம்ம பார்த்ததான். யோவான்லையும் அதுதான் வாசிச்சோம், லூக்காலையும் நம்ம அதுதான் வாசிச்சோம். ஸோ இந்த 2 வசனங்களுமே நமக்கு ஞாபகப்படுத்துவது அதுதான். உங்களுடைய ஆத்துமா இந்த உலகத்தினுடைய பார்வையில் பார்க்கும்போது இது ரொம்பவும் ஒரு விசித்திரமான ஒரு காரியமா இருக்குது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் தன்னுடைய இருதயத்தின் போல வாழணும், தனக்கு இஷ்ட போல வாழணும், கண்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், தன்னுடைய கால்கள் போகிற இடத்துக்கெல்லாம் போகணும், மனம் போகிற இடங்களுக்கு எல்லாம் போகணும்னு சொல்லி இந்த உலகம் சிந்தித்து கொண்டிருக்கிற நாட்களிலே தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இந்த மாதிரி இந்த உலகம் சிந்திக்கிற சிந்தனை எனக்கு வேணாம்ப்பா, என் கால்கள் போக வேண்டிய பாதைகளை நான் போக விரும்பல, என் கண்கள் பார்க்கணும்னு நினைக்கிற அந்த இச்சையான காரியங்களை பார்க்க விரும்பல, என் வாய் பேச நினைக்கிற அந்த தூஷணமான வார்த்தைகளை நான் பேச விரும்பல, மாறாக என் சுயத்தை உடைத்து சிலுவையிலே நான் அப்பா உம்மோடு கூட அடிப்பதற்கு நான் ஒப்பு கொடுத்து என்னை நீர் உடைத்து உருவாக்கும்படியாய், எனக்குள்ள இருக்கிறதான ஆவியானவர் என்னுடைய ஆத்துமாவின் வழியாய் என்னுடைய சரீரத்திலே கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தும்படியாய் இந்த நாளிலே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, இந்த நாளிலே அப்பா நீர் என்னை உடைத்து உருவாக்குவீராக. நம்ம எல்லாரும் கேட்கலாமா? கர்த்தாவே, இந்த நாளிலே என்னை நீர் உடைத்து உருவாக்குவீராக. என்னுடைய ஆத்துமாவிலே காணப்படுகிற தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை என்னுடைய இருதயத்திலே கர்த்தாவே உடைங்கப்பா. அந்த இருதயமானது மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாய் அந்த சுயத்தை ஒவ்வொரு நாளும் சிலுவையிலே அடித்து அதை நாங்கள் கிறிஸ்துவோடு கூட நாங்கள் சிலுவையிலே அறைவதற்கு ஒப்பு கொடுத்து எங்கள் ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரங்களிலே பிட்கப்படுவதற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து அதன் நிமித்தமாய் எங்களுடைய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் பல மடங்கு ஆசீர்வாதமானதாக கர்த்தருடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் எங்களை இந்த நாளிலே உருவாக்கி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் எங்களை உருவாக்குறதற்காக ஸ்தோத்திரம். நான் ஏன் இந்த பிரசங்கத்தை இந்த நாளில் நான் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் நேற்று என்னோடு பேசின ஒரு காரியம் அதுதான். நல்லா கவனிக்கணும். நான் ஏன் இந்த பிரசங்கத்தை இந்த நாளில் பண்ணன்றதுக்கான காரணம் இதுதான். ஆண்டவரை கேட்ட, ஏன் ஆண்டவரை இந்த சுயத்தை உடைக்கிறத பத்தி எனக்கு என்னோடு பேசுறீங்க என்னும் போது கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், I am not dealing with you based on where you are but on where you will be going. நீ எங்கே இருக்கிறாய் என்பதை பொறுத்து நான் உன்னோடு இடைப்படவில்லை, நான் எங்கே உன்னை அழைத்து செல்ல போகிறேன் என்பதனாலே நான் உன்னோடு இந்த காரியத்தை பேசுறேன்னு தேவனுடைய ஆவியானவர் நேற்று என்னோடு பேசினார். இட் இஸ் 2 different things. நீங்க எங்க இருக்கிறீங்கன்றது வேற, அடுத்து நீங்க எங்க போக போறீங்கன்றது வேற. இந்த நாட்களிலே எத்தனை பேர் இதை கவனிச்சிங்கன்னு தெரியல, எத்தனை பேர் தூங்குனீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க கவனிச்சது ஒருத்தர் 2 பேரா இருந்தாலும் சரி, God has a plan for you. நீங்க ஒரு 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 உன்னதமான தேவ திட்டத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் புதிதாய் போக வேண்டிய அந்த இடத்திற்கு இந்த செய்தி உங்களுக்கு இன்று தேவைப்படுகிறது. இன்னைக்கு இப்போ இது தேவைப்படாம இருக்கலாம், ஆனா நீங்க போக வேண்டிய இடத்திற்கு இந்த செய்தி உங்களுக்கு தேவைப்படும். இதுதான் ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு காரியம். நம்ம எல்லாரும் நம்ம இப்போ தற்காலிகமா இருக்கக்கூடிய காரியத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். கர்த்தர் நம்மை அழைத்து செல்ல போகிற பாதை, இனி வருகிற வாரம், வருகிற மாதம், இந்த வருடம் நம்மளை எந்த பாதையில நடத்திட்டு போறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், இந்த வார்த்தை நான் அப்போ நடக்க போகும்போது எனக்கு தேவைப்படும். ஆகையினால இன்னைக்கு தயவா என்னுடைய காதுகளை குடிச்சு நல்லா கவனிங்க. கர்த்தருடைய சமூகத்திலே நாம பிட்கப்படுவதற்கும் உடைக்கப்படுவதற்கும் நம்முடைய ஆத்துமாவை துச்சமாக எண்ணி அவருடைய கரங்களிலே அதை கொடுத்து விட்டு சிலுவையிலே நம்முடைய சரீரத்தை அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்து அவராலே பெற்றுக்கொள்கிறதான அந்த பல மடங்கு ஆசீர்வாதத்தை, அந்த ஜீவனை ரட்சித்துக் கொள்ளுகிற அந்த அனுபவத்தை வருகிற நாட்களில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இந்த நாட்களிலே நாம் பிட்கப்படுவதும் உடைக்கப்படுவதும், நம்முடைய சுயத்தை சிலுவையில் ஆணி அடிப்பதும்,
அவசியமாக இருக்கிறது. ஆகையினால இந்த நாளில் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே என்னோடு நீங்க இன்னைக்கு பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வரப்போற நாள்ல, வரப்போற இடத்து, நான் போக போற இடத்துல நீர் என்னை அழைத்து செல்ல போகிற அந்த பாதையில எனக்கு இந்த வார்த்தை என்னோடு கூட பேச போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை பொய் சொல்றது இல்லை. இந்த வார்த்தை நித்திய காலமாய் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே அந்த நேரங்களில் நிச்சயமாக செயல்படும் என்பதை ஆவியானவரை நான் நம்புகிறேன். ஆகையினால இந்த நாளிலே எங்களுடைய சுயத்தை வெறுத்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது போல சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர் பின்பதாக அவரை பின்பற்றுகிற நல்ல சீஷர்களாக, அவரை பின்பற்றுகிறவர்களாக நாம் மாறுவோம். அவரை நேசிக்கிறவங்க வேற, கிறிஸ்டியனா இருக்கிறது வேற, சீஷனா இருக்கிறது வேற. கிறிஸ்தவனா இருக்கிறது வேற, சீஷனா இருக்கிறது வேற. கிறிஸ்தவனா இருக்கிறவன் ஆசீர்வாதத்தை மாத்திரமே பார்த்துட்டு இருப்பான். ஆனா சீஷனா இருக்கிறவன் சிலுவையை சுமந்து கொண்டு கிறிஸ்து நடந்த பாதையிலே நடப்பான். நீங்க வெறும் கிறிஸ்தவனா இருக்க விரும்புறீங்களா, இல்ல சீஷனா இருக்க விரும்புறீங்களா? எப்படி இருக்க விரும்புறீங்க? சீஷனா இருக்கணும்னு விரும்புறவன் கர்த்தருடைய பாதையில போகணும்னா சுயத்தை உடைக்கப்படுறது அவசியம். அவருடைய சுயத்தை சிலுவையில் அடிக்கப்படுறது அவசியம். ஆகையினாலே இதனால ஆவியானவர் பேசின இந்த வார்த்தைக்காக நாம் நன்றி சொல்வோம். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வரப்போகிற நாட்களிலே, நாங்கள் பயணிக்க போகிற பாதைகளிலே நீர் எங்களை நடத்தி செல்வதற்காக இந்த வார்த்தைகளை எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் உண்மை, இந்த வார்த்தைகள் பொய் உரைவதில்லை. இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் என்பதை அறிந்திருக்கிறோம். எங்கள் சுயத்தை வெறுத்து சிலுவையில ஆணி அடித்து கர்த்தாவே நாங்கள் அப்பா, நாங்கள் எங்களுடைய சுயத்தை உடைக்கப்படுவதற்கு, பிற்கப்படுவதற்கு கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து உம்முடைய கரங்களிலிருந்து திரும்ப பெற்றுக்கொள்ள போகிற அந்த நித்திய ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதனாலே தன்னுடைய கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற, தன்னுடைய செவிகளை சாய்த்து இந்த வார்த்தையை கவனித்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெய்வீக ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் கிருபையும் உண்டாகும்படி ஜெபித்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வசனங்கள் உடைய பிள்ளைகளோட இருதயத்தில் இடைப்படுவதாக தொடர்ந்து ஆவியானவர் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருங்கப்பா. இந்த வார்த்தைகள் அவங்களுக்குள்ளாக இருந்து எதிரொலித்து கொண்டே இருக்கட்டும். கர்த்தர் அவங்களோடு பேசிக்கிட்டே இருங்க. அவருடைய சுயம் உடைக்கப்படுற வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை புடமிட்டு உடைப்பீராக, உருவாக்குவீராக. உமக்கு உகந்தவர்களாய், கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே உயர்ந்தரும் வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். Praise the Lord.